ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம எல்லார் கார்டன்லையுமே காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்ன, அதை எப்படி நம்ம டீல் பண்ணணும், அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே நாம் பார்க்க போகிறோம். அது என்ன ப்ராப்ளம்னா மீலி பக்ஸ் அண்ட் ஸ்கேல் இன்செக்ட்ஸ், அதாவது மாவு பூச்சி ப்ளஸ் செதில் பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக நம்ம கார்டனில் எல்லா சேட்டையும் பண்ணிகிட்ருப்பாங்க. எந்தெந்த செடி கிடைக்கும் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம எப்படி ஒரு ஆர்கானிக் பெஸ்டிசைட் வச்சு கண்ட்ரோல் பண்ணணும், கம்ப்ளீட்டாக ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் மீலி பக்ஸ் அண்ட் ஸ்கேல் இன்செக்ட்ஸ் 2 பேருமே வந்திருக்காங்க. ஸோ இவங்களை துரத்துறதுக்கு முன்னாடி, அந்த சொல்யூஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்கள பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு இன்னும் இந்த ப்ராப்ளமை எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியும். ஃபர்ஸ்ட்டு மீலி பக்ஸ், அதாவது மாவு பூச்சிங்கிறது சாஃப்டான லேயரோட ஒயிட் கலரில் தண்டில் அப்படியே பரவி செடிகளை அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணுற ஒரு பெஸ்ட்டு. இதில் ஸ்கேல் இன்செக்ட்ஸுங்கிறதும் சேம் மீலி பக்ஸோட ஃபேமிலி தான். பட் இவங்களோட ஷெல்ஸ், அதாவது அவுட்டர் லேயர் ஹார்டாக இருக்கும். இவங்க 2 பேரோட சேம் டியூட்டியுமே என்னென்னா, ஒரு பிளான்ட்டுக்கு அதிலே சார்ந்திருந்து அந்த பிளான்ட்டை கொல்றது. நீங்கள் இந்த 2 பெஸ்ட்ஸும் வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா எறும்புகள் அதிக அளவில் இருப்பாங்க. ஸோ எறும்புகளுக்கும் இவங்களுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா, இந்த மாவு பூச்சி செதில் பூச்சி என்ன பண்ணும்னா, செடியில் இருந்து, அதாவது செடி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும்போது வெளியில் வர இந்த சுகர் மாதிரி இருக்கிற கண்டென்ட்டை எறும்புகளுக்கு உணவாக கொடுக்குது. ஸோ அதுக்கு கைமாற அந்த எறும்புகள்லாம் இவங்க இருக்கிற இடத்துல நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த பூச்சிகளும் எறும்புகளும் ஒரு செடியில் இருந்து, நீ சுகர் அந்த ஃபுட்டை எனக்கு தரும்போது உனக்கு நான் கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் மற்ற ப்ரிடேட்டர்ஸ்ட்ட இருந்து பூச்சிகள்கிட்ட இருந்து கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு மியூச்சுவலான அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு அக்ரிமெண்ட்டோட பிளான்ட்டில் இருந்து கடைசியில் பிளான்ட்டை கொன்னுட்டு அடுத்து ஒரு ஹெல்த்தியான பிளான்ட்டை தேடி போகும்போது அப்போவும் ஆண்ட் இவங்களை கேரி ஓவர் பண்ணி கொண்டு போய் அந்த பிளான்ட்டில் விட்டு, ஸோ இந்த மாதிரி இவங்க ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ எறும்புகள் நீங்கள் எப்போவுமே பார்க்கும்போது மாவு பூச்சி, இந்த செதில் பூச்சி இருக்கிற இடத்துல அதிக அளவில் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அவங்களுக்கு இடையில இருக்கிற மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ராப்போ. இந்த பூச்சிகள் நிறைய பிளான்ட்ஸை அஃபெக்ட் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட் பெருசாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இவங்களை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது, டெஸ்ட்ராய் பண்ணுறதுங்கிற சொல்யூஷனை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இது என்கிட்ட இருக்கிற இன்ஃபெக்டட் செடி. ஒருவேளை ரொம்ப அதிகமாக மீலி பக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செடியை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடு இருக்கிற ஸ்டெம்ஸ், தேவையில்லாத எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாத்துலேயும் அப்படி அஃபெக்ட் ஆகி இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக அதை கொஞ்சம் ப்ரூன் பண்ணிவிட்டு மெயின் ஸ்டெம்மை மட்டும் விட்டுருங்க. செகண்டு, கம்ப்ளீட்டாக செடியை கொஞ்சம் நல்ல க்ளீன் வாட்டர் வச்சு ஹோஸ் வச்சு நல்ல ஒரு ஸ்ப்ரே மாதிரி பண்ணி விட்டுருங்க. செகண்டு, இது ஃபஸ்ட்டு சொன்னது மீலி பக்ஸுக்கு. ஸ்கேல் இன்செக்ட்னு சொல்கிற இந்த செதில் பூச்சிகளுக்கு இந்த மாதிரி ஸ்டெம்முக்கு மேலே இருக்கிறத நம்ம ரிமூவ் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு இந்த ப்ரஷ் பண்ணுற மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணணும். எனக்கு ஒரு ஸ்டெம் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்குது. க்ளவுஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரே ஒரு ஸ்டெம்மில் மட்டும் இருக்கிறதுனால நான் க்ளவுஸ் எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான பொருட்கள் இதுக்கு நீம் ஆயில் 1 டீஸ்பூன், லிக்யூட் சோப், இந்த தண்ணியில் இந்த எண்ணெய் கரையிறதுக்கு 1/2 டீஸ்பூன், இது ஸ்ப்ரே பண்ணி விடுறதுக்கு ஸ்ப்ரே பம்ப், அது இல்லைன்னா ஸ்ப்ரேயிங் கன் ஆர் ஸ்ப்ரேயர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் நீம் ஆயில் எடுத்துட்டேன், லிக்விட் சோப் எடுத்துட்டேன். சோப் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஏரியா ரொம்ப இன்ஃபெக்டடாக இருக்கோ அங்கே இலைக்கு அடிப்பகுதியில் தண்டுலெல்லாம் நல்லா தரவாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக தண்டுலையும் இலையோட அடிப்பகுதியும் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்கெல்லாம் நல்லா அவங்க டென்ட் போட்டு வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ அந்த ஏரியாலெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அதோடய எக்ஸ் எதுவும் கூட மிஸ் ஆகிரும். ஸோ அதனால் அந்த ஏரியாலெல்லாம் நல்லா கவர் ஆகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸ்கேல் இன்செக்ட் இருந்தாலும் சரி, 2த்துக்குமே நல்லா கவர் ஆகிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஈவினிங் கொஞ்சம் நல்ல சன் செட் ஆகி இருட்டாகிற டைமோ அல்லது நைட் டைம் கூட நீங்கள் நல்ல இந்த சொல்யூஷனை அஃபெக்டடான பிளான்ட்ஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மார்னிங் நூன் டைம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி க்ளீன் வாட்டர் வச்சு கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரே பண்ணி இந்த சொல்யூஷன் நல்லா டைல்யூட் ஆகிற மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க செடியில்.
எதுக்கு இந்த சொல்யூஷனை நம்ம வந்து மார்னிங் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, மார்னிங்கில் தான் டே டைமில் தான் பிளான்ட்டோட ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிக அளவில் நடந்துகிட்ருக்கும். ஃபோட்டோசிந்தசிஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கும். இலைகளுக்கு மேலே ஒரு மேக்னிஃபைடு கிளாஸ் மாதிரி இருந்து இந்த வாட்டர் அந்த சொல்யூஷன் எல்லாமே வந்து இலைகளை கரிய வச்சுருங்கிறனால ஈவினிங் இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணுங்கள். செடிகளுக்கு இந்த ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு இன்ஃபெக்ட் ஆகிருக்கோ அது தன்மைக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து இதை வந்து ஒரு டைமோ வீக்லி ட்வைஸோ இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். எந்தவித இன்ஃபெக்ஷன் இல்லாட்டாலுமே நம்ம ஒரு ஆர்கானிக் பெஸ்டிசைடாக இதை மந்த்லி ட்வைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே செடிக்கு தண்ணி ஊற்றும் போது மண்ணில் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இலைகள்லையும் ஸ்டெம்ஸ்லையும் படுற மாதிரி நீங்கள் நல்லா தொளிச்சு தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி பூச்சிகள் எதுவுமே உங்களோட செடிக்கு வராது. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நான் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து கம்பேரிசன் காமிச்சிருக்கேன், நீங்களே பாருங்கள். எனக்கு வந்து செதில் பூச்சி தான் அதிக அளவில் இன்ஃபெக்ட் பண்ணியிருந்தது. ஸோ அதனால அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் ஆகி போயிடுச்சு. அதே மாதிரி மாவு பூச்சி அதுவுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்களோட கார்டனில் இந்த மாதிரி மீலி பக்ஸ் ஆர் ஸ்கேல் இன்செக்ட்ஸ் இவங்களோட பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த சொல்யூஷனை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் இந்த வீடியோ பற்றின எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கார்டன் லவ்வர்ஸ் இந்த ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது இன்னும் நிறைய கார்டன் லவ்வர்ஸ்க்கும் இந்த வீடியோ தேவைப்படுறவங்களுக்கும் ரீச் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். Until that, stay tuned with Swag with VJ and thanks for watching.